மணி இப்போ சரியாக அதிகாலை 4:40. கோயம்புத்தூரில் உக்கடத்துக்கு பக்கத்தில் ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது. அங்கே போய் மீன் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே ஒரு vlog எடுத்துடலான்ட்டு கேமரா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க போகலாம். இப்போ நம்ம போகிற ரோடு வந்து அக்ரி யூனிவர்சிட்டி ரோடு. ரெண்டு பக்கமுமே அக்ரி யூனிவர்சிட்டி தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம்னா ஆர்எஸ்புரம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே நிறைய லைட்டிங்ஸு நீட்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நைட் நேரத்தில் இன்னுமே அழகாக இருக்குது. மீன் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அண்ட் இன்னொன்று விலை கம்மியாக இருக்கும். நம்ம வீட்டுக்கிட்ட வாங்குறதுக்கும் மீன் மார்க்கெட் போய் வாங்குறதுக்கும் விலை ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாக இருக்கும். அண்டு நிறைய வகையான மீன்கள் வந்து கிடைக்கும். நம்ம வேணுங்கிற மீன் வந்து இங்கே கிடைக்கும். அதிகாலை நேரத்தில் போயிட்டோம்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடலாம். அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே vlog எடுக்கலான்ட்டு கேமராவை தூக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போனோம். நடந்து போகிறப்பவே இந்த கேட்டில் கொஞ்சம் பேர் நின்றுருந்தாங்க. அவங்க வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீக்கெண்டில் கூட்டம் அதிகமாக இருக்கும், அதனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. சரி, அதை மதிச்சுட்டு வீடியோ எடுக்க முட்டோம். டைகர் எப்படி இருக்கு? டைகர் நல்லா இருக்கு. காலையில் வரும்போதே சாப்பாடு போட்டு வந்துடுவேன். பட்டர்ஸ்காட்ச் எனக்கு பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்குது. ஈவினிங் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. வாங்க போகலாம். அதை பார்த்து ஊரே சிரிக்குது. feeling sad because of her friend. மேலே போகணுன்னா லென்ஸு அதுக்கு தனியாக காசு. நல்லா கழிச்சிட்டோம். சூப்பர். அப்படி கூட அதுக்கு தான் ஃபோக்கஸ் கொடுக்குறான், கேமராக்கு தான். ஒரு மதராசப்பட்டினத்தில் கேமரா வந்துடுறேன். அப்படியே அப்படியே அதான் இல்லைங்க. நீ நாக்கு நீ நான் போயிட்டேன். போய் வண்டி எடுத்து ஆமா, அந்த இதுக்குள்ள போய் ஒரு போட்டோ மட்டும் எடுத்து அப்படி என்னை காட்டியது உங்க எடுக்க
வீடியோ வேண்டாம், போட்டோ எடுத்து. இரு, போட்டோ